உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ராகு தரும் தோஷத்துக்கான பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். ராகு ஒரு அசுர கிரகம். சனி, செவ்வாய், சூரியன் போன்ற கிரகங்களை அசுப கிரகங்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறும். அதே வேளையில் ராகு கேதுக்களை அசுர கிரகங்கள் என்றுதான் கூறுகிறது. ராகு கேதுக்கள் கொடிய விஷ ஜந்துக்கள். ராகுவை பழைய ஜோதிட நூல்கள் கொடிய விஷகிரகம் என்றுதான் குறிப்பிடுகிறது. புலிப்பாணி முனிவரும் ராகுவை கரும்பாம்பு என்றுதான் குறிப்பிடுகிறார். ராகு என்று குறிப்பிடவில்லை. ஒளி கிரகங்களான சூரிய சந்திரர்களையே விழுங்கக்கூடிய கிரகங்கள் ராகுவும் கேதுவும். அதனால் கிரகண தோஷம் ஏற்படும். எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்திலே ராகு இருந்தால் இல்வாழ்க்கை தொடர்புடைய தோஷத்தை தரும். கணவன் மனைவியரிடையே கருத்து வேறுபாடு தரும். இரண்டாவது திருமணத்தையும் தரும். காதல் தோல்வியை தரும். லக்னம் என்பது நமது பிறப்பை குறிக்கக்கூடிய முதல் இடம். இந்த முதல் இடத்தில் ராகு அமைய பெற்றவர்கள் தோஷமுடைய ஜாதகர்களாகத்தான் இருப்பார்கள் என்பது பொது விதி. அடுத்து இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தாலும் குடும்பத்தை பிரிக்கும். குடும்ப வாழ்க்கை சீராக இருக்காது. வார்த்தை வன்மை இருக்கும், ஆனால் வார்த்தையில் உண்மை இருக்காது. 3, 6, 11 என்ற இடங்கள் ராகுவுக்கு ஏற்ற இடங்களாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட 3ஆம் இடத்தில் அமரும் போது சகோதர தோஷம் நாசம் செய்யும் என்றுதான் ஜோதிட நூல்கள் கூறுகிறது. 6ஆம் இடம் ராகுவுக்கு ஏற்ற இடம் என்று சொன்னாலும் கூட தந்தைக்கும் சகோதரருக்கும் தோஷம் தரும். 11ஆம் இடத்திலே அதிகமான லாபங்களையும் ஆதாயத்தையும் கொடுத்தாலும் கூட நோய் நொடிகளை தரும். பொதுவாக நவகிரகங்கள் ஒரு ராசியில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ராஜயோகத்தை தரும். அதே நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு தோஷத்தையும் தந்துவிடும். இந்த இரண்டையும் தருவதற்கு அந்த கிரகத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆட்சி பெற்ற கிரகங்கள் யோக பலன்களை, நல்ல பலன்களை தரும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவாவது தோஷம் தரும் அமைப்பு இருக்கும். ஆக 3, 6, 11 என்ற இடங்கள் ராகுவுக்கு ஏற்ற இடங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதிலே பல்வேறு தோஷங்களையும் ராகு தருவதற்கு வாய்ப்புள்ளது. அடுத்து 6, 12 ராகு கேது யோகம் என்று பல்வேறு ஜோதிட சுவடிகளிலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும், அதாவது 6லே ராகு இருந்தால் எதிரிகளை அடக்கும் சக்தி, பராக்கிரமம், வலிமை, எடுத்த காரியத்தில் ஜெயம், வெற்றி அனைத்தும் கிடைக்கும். அதே நேரத்திலே ஜாதகனுக்கு தன் தந்தையிடத்திலும் சகோதரர்களிடத்திலும் நல்ல உறவு இருக்காது. 12லே ராகு இருந்தால் விரயத்தை தரும். நல்ல சயன சுகத்தை ஜாதகருக்கு தராது. அதன் மூலம் இல்வாழ்க்கை கெடும். அடுத்து 7ஆம் இடம் என்பது ஆண்களுக்கு மனைவியையும் பெண்களுக்கு கணவனையும் தெரிவிக்கக்கூடிய இடம். அதிலே ராகு இருந்தால் கடுமையான தோஷத்தை தரும். களத்திர தோஷத்தை தரும். திருமணம் தடைபடும். திருமணம் தாமதப்படும். திருமண வாழ்க்கையிலே தோல்வியை தரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை தராது. 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்திலே ராகு இருந்தால் ஆயுளுக்கு பங்கம் ஏற்படும். நோய் நொடியை தரும். விஷகிரகமான ராகு முக்கியமான நோய்களுக்கு காரகம் வகிக்கக்கூடிய கிரகம். தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது சொறி, சிரங்கு, உடலிலே தழும்புகள், தொழுநோய் ஆகியவற்றுக்கு காரகம் வகிப்பவர் ராகு. ஒன்பது கிரகங்களுக்கும் தனித்தனியாக தெய்வங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிரகங்கள் தீய பலன் தரும் பட்சத்திலே அந்த கிரகத்துக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலம் அந்த குறைகள் அகலும். ராகுவினால் ஏற்படும் தோஷங்கள் அகல சிவன் கோவிலில் உள்ள காலபைரவரை தேய்பிறை அஷ்டமி தினத்தன்று வரும் ராகு காலத்திலே வணங்க வேண்டும். அடுத்து அரச மரத்தடியில் உள்ள விநாயகரை ராகு கேதுவால் பாதிக்கப்பட்டவர்கள் வணங்க வேண்டும். விநாயகர் ராகு கேதுவுடன் அமர்ந்திருப்பார். ஒரு தடவை அரச மரத்தை சுற்றி வந்து நெய் தீபம் ஏற்ற வேண்டும், அல்லது கற்பூரம் ஏற்றலாம், அல்லது ஊதுபத்தி ஏற்றலாம். சில ஆலயங்களில் ராகு கேதுவை தனியாக பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். இந்த சன்னதியில் நெய் தீபம் ஏற்றியும் வணங்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ராகுவுக்கு ஏற்ற தினம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு காலத்தில் 4:30 to 6 மணிக்குள்ளாக காலபைரவரை வணங்கி வரலாம். மேற்கண்ட எளிய பரிகாரங்களில் எது முடியுமோ அதை செய்தால் ஜாதகர்கள் ராகுவுடைய தீய பலன்களிலிருந்து விடுபடலாம்.
தோஷங்கள் விரைவில் அகலும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.